இப்பொழுதும் நம் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு அருமையான சத்தியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படி சொன்னார். இந்த காரியத்தை ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. இவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உலக பிரகாரமான அப்பா இறந்திருக்கலாம், உங்களை ரொம்ப நேசித்த குடும்பத்தின் மக்கள் இறந்திருக்கலாம். சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் என்னோடு இருக்கிற தைரியமா இருக்கு. இதே போலதான் சங்கீதம் 115:10-11 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களுக்கும் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் துணையும் கேடகமா இருப்பான். கேடகம்ன்றது பாருங்க, யுத்தத்துக்கு வைக்கிறது. அப்ப கேடகமா உங்க கூடயே இருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உலக காரியங்களுக்காக பயப்படாது. சரி, இவர் எப்படிப்பட்டவர்? இன்னும் ஒரு காரியத்தை பார்க்க பெரியவர் என்று வேதம் சொல்லுது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசித்து பாருங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்க கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். இந்த தைரியம் வச்சுங்க. இந்த பெரியவர் எப்படியெல்லாம் எந்தெந்த சூழ்நிலைகளை நமக்கு உதவி செய்வார் என்பதை தான் நம்ம தினசரி வாழ்க்கையிலிருந்து நாம் பார்த்து நாம் ஆசீர்வாதம் பெறப்போகிறோம். முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இதான் முக்கியம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன், சத்துவம். சத்துவன்றது ஸ்ட்ரென்த். ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாம என்னமோ தெரியல, என்னால முடியலையே, எவ்வளவு நாள் சொல்றோம், என்னால முடியலையே, என்னால தாங்க முடியலையே. அந்த நிலைமையில ஆண்டவர் தேடும் பொழுது, நம்முடைய கண்கள் அவர் பக்கமா திரும்பும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? பலன் கிடைக்குது. ஒரு தெய்வீக பலன் எங்கிருந்து வருதுன்னு தெரியல. அந்த தெய்வீக பலன் நம்ம நிரப்பும் பொழுது அந்த சோர்வு ஓடி போகிறது. அடுத்து எப்படி உதவி செய்வார்? முதல் பாயிண்ட் என்ன சொன்னோம்? சோர்வில் வெற்றி தருவார். இப்போ என்னன்னா, சோதனையில் வெற்றி தருவார். சோதனையில் உதவி செய்வார். உங்க கூட இருந்து சோதனையிலிருந்து வெளியே வரும்படி செய்வார். சோதனை வந்துட்டா பாருங்க, நமக்கு தாங்க முடியல. ஆபிரகாம்னு ஒரு தேவ மனுஷன் தான். அவன் தேவனுடைய சிநேகிதனா இருந்தான். He was a friend of God. யாக்கோபு 2:23, ஏசாயா 41:8, 2 நாளாகமம் 20:7 இதெல்லாம் வாசித்து பாருங்க. தேவனுடைய சிநேகிதன். ஏன்னா அன்பு சகோதர சகோதரிகளே, விசேஷமான அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு நிறைய சகோதரர்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆபிரகாமை போல விசுவாசம் உங்களுக்கு உண்டா? நம்பிக்கை உண்டா? அவரை பற்றி கொண்டிருக்கிறீர்களா? அப்படி இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், யூ ஆர் மை ஃப்ரெண்ட். நீ எனக்கு நண்பன். சின்ன வயதுல, வாலிப வயதுல அவருக்கு நண்பராங்க. 16 வயதுல எனக்கு அவர் நண்பரானார். அன்று முதல் என்னோட கூடவே இருக்கிறார். இத்தனை வருஷம் ஆச்சு. 60 வருஷம் கடத்தி வந்துட்டு இப்போ எனக்கு 76 வயது. இந்த 60 வருஷம் அவர் எனக்கு ஃப்ரெண்டாகவே இருக்கிறார். என்னென்ன வேணும், எந்தெந்த நேரம் வேணும் எல்லாம் கொடுத்துருக்கிறார். வேதனையின் நேரத்தில் கண்ணீரை துடைத்திருக்கிறார். சோதனையில் என்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். என் அன்பு சகோதரர்களை, உங்களுக்காக விசேஷமாய் பேசுகிறேன். உங்களுக்கு தான் குடும்ப பொறுப்பு, பிள்ளைகளை பற்றிய பொறுப்பு, எவ்வளவு பொறுப்பு, வேலை, எல்லாவற்றிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு மகனே, நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு வர எல்லா சோதனையிலிருந்தும் இன்று முதல் விடுதலை ஆக்குவேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்படித்தான் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாம அவன் பாருங்க பக்தர். பக்தர்களுக்கு பாடு வருமா? பக்தர்கள் நினைச்சா நம்ம நினைக்கிறோம் நமக்கு ஒண்ணுமே வரக்கூடாது. ஒரு அம்மா சொன்னாங்க, என் மகள் ஏஞ்சலை இறந்த பிறகு அவங்களை சந்தித்தேன். ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார்? இவ்வளவு தூரம் ஓடி ஓடி உழைக்கிறீங்களே, உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம்? நிறுத்திப்படக்கூடாதா? என்ன ஆண்டவர் என்றார். இல்ல பிரியமான, பக்தர்களுக்கும் சோதனை வரும். ஆனாலும் அந்த சோதனையிலிருந்து ஜெயம் கொடுப்பார். எனக்கு எப்படி ஜெயம் கொடுத்தார்? சமாதானம் கொடுத்தார். பிள்ளை இறந்து, என் அன்பு மகள் 17 வயது மகள் இறந்த பொழுதிலும் அந்த வேதனை தாங்க முடிய துடிச்சு போயிருப்பேன். ஒண்ணும் இல்லாம போயிருப்பேன். ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருப்பேன். ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? சோர்விலே பலன் தந்தார், சோதனையிலே
கூட இருந்தார். அப்படித்தான் ஆபிரகாமுக்கு சோதனை வந்தது. குழந்தை இல்லை, வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கு. எல்லாம் கேட்குறாங்க, என்ன ஆபிரகாம் இவ்வளோ தூரம் நீ ஃப்ரெண்டுங்கிற, அவரோட பேசுகிற, ஆனால் ஏன் உனக்கு இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் உங்கள் ஆண்டவர் செய்யணும்? இன்னைக்கு உங்களை எத்தனை பேர் இப்படி கேலி செய்யலாம். உனக்கு ஏன் குழந்தை இல்லை? ஜனங்க கேட்பாங்க. வேலை இல்லை, கல்யாணம் ஆகலை, ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லுங்க, சோதனையில் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். எனக்கு கட்டாயம் குழந்தையை தருவார். நீ ஒரு வேலையை கேட்டிங்கன்னா 2 வேலையை கொடுப்பார். உங்களுக்கு எதை எடுக்கன்னு தெரியாது, 2 நல்லா தான் இருக்கு, திண்டாடுவீங்க. 2 பெண்கள் வீட்டிலேருந்து உங்களுக்கு திருமணத்திற்கு வரும், அலையன்ஸ் வரும். எதை எடுக்கிறது? 2 நல்லா தான் இருக்கு. ஹேமாவும் நல்லா இருக்கு, பாமாவும் நல்லா இருக்கு. எந்த மாவை எடுக்கிறதுன்னு. ஆனால் கர்த்தர் அப்படி செய்வார். ஏன்னா உங்கள் கண் அவர் மேலே இருக்கு. அப்படிதான் ஆபிரகாம் கஷ்டப்பட்ட பொழுது என்ன செய்தான்? ரோமர் 4ஆம் அதிகாரம் 18 - 21 வாசித்தீங்கன்னா அவன் என்ன சொல்லுகிறான்? அவர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டான். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல தேவன் சொல்லுகிறார், ஆபிரகாமே, திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய். திரளான ஜாதிகளுக்கு எங்க ஆகிறது? குழந்தை எனக்கே இல்லை, எங்க திரளான ஜாதி வர்றது? சந்ததி எங்க வர்றது? சில நேரம் நமக்கு அறிய முடியுமா? கர்த்தருடைய காரியங்கள், ரகசியங்கள் பெரியது, பெரியமானவள். அப்போ அவன் என்ன சொன்னான்? இது சொன்னாரு, எங்க அப்பா சொன்னாரு, என் ஃப்ரெண்டு சொன்னாரு, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். எப்படி அவன் நிறைவேற்ற போவான்? மனுஷன் நிறைவேற்ற மாட்டான். இன்னைக்கு சொல்லுவான், நாளைக்கு இல்லைன்றோம். ஆனால் ஆண்டவரோ மாறவே மாட்டேன். இதில் இருக்கிற வார்த்தை அவ்வளவு 100க்கு 100 உண்மை. இதை தான் நீங்க கரைச்சி குடிக்கணும். இதுதான் கரைச்சி குடிக்கணும். இது கேட்கணும். இப்படி சொன்னீரே எனக்கு தாரும். கர்த்தர் அப்படியே செய்வார். அப்படி அவன் கேட்டான். பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்றது? உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏது இல்லாத நிலைமை. மனைவிக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போச்சு. இனி கன்சீவ் ஆகவே முடியாது, பிரெக்னன்சியே கிடையாது. உங்களுக்கு எத்தனை பேர் இன்றைக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க, பிரெக்னன்சி கிடையாது, நீ பிள்ளை பெற முடியாது, உனக்கு வயிற்றுல கர்ப்பத்தில் ஏராளம் பிரச்சனை என்றெல்லாம் சொல்லுவாங்க. அவளுக்கும் அப்படிதான் சொன்னாங்க. ஆனா இந்த ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டான். எனக்கு நீ சொன்னீரே அப்படியே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நிறைவேற்றும், நான் நம்புகிறேன், நீர் அற்புதமானவர். இந்த நிலைமையில எங்களுக்கு பிள்ளையே பிறக்க சான்ஸ் கிடையாது. எத்தனை பேர் இப்படி இல்லை, வேலை கிடைக்க சான்ஸ் இல்லை, குழந்தை பெற சான்ஸ் இல்லை, குடும்பத்துல சமாதானமா இருக்க வழியே இல்லை, மனைவி ஓடி போயிட்டா, இப்படி எப்படி சோதனையில கண்ணீரோட வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த ஆபிரகாம் விசுவாசித்தது போல உங்களுடைய விசுவாசம் என் மேல இருக்கட்டும், என் மேல இருக்கட்டும். நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையை பாருங்க, அவருக்கும் அப்படித்தான் இருந்தது. அப்படித்தான் ஆபிரகாம் விசுவாசித்ததுனால ஈசாக்கு பிறந்தான். அந்த சந்ததி அப்படியே அவன் ஒரு தகப்பனாக, விசுவாசிகளுக்கு தகப்பனாக மாறினான். அதே போல ஆண்டவருடைய வாழ்க்கையில் பாருங்க, அவருக்கு ஏன் சோதனை வந்தது? உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாதிரியா இருக்கும்படி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறார். நமக்கு மாதிரியா இருக்கும்படி வழியை காண்பித்தார். எல்லாம் வேத புஸ்தகம் தான். வேத புஸ்தகத்துல வார்த்தை தான் நாங்கள் பேசுகிறோம். அப்படி அந்த வார்த்தை, அந்த அவருடைய வழி எப்படி நடந்தாரோ அப்படியே பின்பற்றி காலை வச்சு நடக்கும் பொழுது நமக்கு வெற்றி, சோதனையில ஜெயம். அவர் சோதிக்கப்பட்டார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் பாருங்க, பிசாசு அவரையும் விடலை, இயேசு கிறிஸ்தையும் விடலை, சோதிக்கிறார். இப்படி செய்யும், அப்படி செய்யும், தேவகுமாரனானால் என்றெல்லாம் அவரை சோதிக்கிறார். அவர் எப்படி ஜெயம் எடுக்கிறார்? வேத வசனத்தை கொண்டு. நீ இப்படி சொல்லுகிறாய், இப்படி வேதத்தில் எழுதியிருக்கிறதே, இப்படி இருக்கிறதே என்று சொல்லி அவர் என்ன சொன்னார்? வேத வசனத்தை கொண்டு ஜெயித்தார். ஆகவேதான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், வெற்றி எப்படி வரும்? சோதனையிலிருந்து வெற்றி எப்படி வரும்? வார்த்தையினால், வார்த்தையினால், வார்த்தையினால வரும். அதோடு கூட இன்னும் சிலுவையில் தனிமையில் எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க, சீஷெல்லாம் ஓடிட்டாங்க, தனிமை. அந்த நிலைமையில அவர் சிலுவையிலே தன்னை அர்ப்பணிக்க வேண்டிய நிலைமை. எவ்வளவு வேதனை, சோதனை. அந்த சமயத்தில் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அங்க என்ன சொல்லு? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் தேவனை நோக்கி பார்த்தார். யாரவர்? தேவகுமாரன், ஆண்டவருடைய குமாரன், சர்வ வல்லமுள்ள ஆண்டவருடைய குமாரன். அவர் தேவனை போன்றவர், தேவனுடைய சாயலை கொண்டவர், தேவனுடைய வல்லமையை கொண்டவர். ஆனால் அவர் என்ன செய்தார்? அந்த நிலைமையில பலத்த சத்தது கண்ணீரோடும் ஆண்டவரை பார்த்து கூக்குரலிட்டார். ஜெப வாழ்க்கை.
எனக்கு அருமையானே, நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு இன்றைக்கு சொல்லட்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மேலாக இருக்கிறது அல்ல. வார்த்தையை வாசித்து வாசித்து நமக்கு என்று எடுத்துக்கொள்வது. ரெண்டாவது ஜபம், கர்த்தரோடு பேசுகிறது. என்னுடைய அன்பு கணவர் வாலிப வயதிலே முழங்காலை முடக்கி 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 மணிக்கணக்காக இரவும் பகலும் ஜெபித்ததுனால தான் கர்த்தர் இயேசுலைக்கா ஊழியத்தை கொடுத்தார், காருண்யா பல்கலைக்கழகத்தை கொடுத்தார், இன்னும் பல காரியங்களை செய்தார். காரணம் அந்த ஜெபம். அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பணம் கிடையாது, உதவி செய்வார் கிடையாது. எங்களை பார்த்து கேலி செய்வர்களும் குறை சொல்லுவர்கள் தான் இருப்பாங்க. இவர் ஏன் இப்படி செய்கிறார், இவர் ஏன் அப்படி போகிறார் என்று குறை சொல்லுகிறவர்கள் தான் சுற்றி இருப்பாங்க. நானும் அவரும் தான் 2 பேரும் ஒன்றா ஜெபிப்போம். ஆனால் அந்த ஜெபத்தின் பலனாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பேர் இருக்கலாம், நீ எப்படி மேலே வர பார்க்கலாம், எப்படி நீ பாஸ் பண்ணுற பார்க்கலாம், எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பார்க்கல என்று மக்கள் சொல்லலாம், உங்களுக்கு வேதனைப்படுத்தலாம். காயப்படாது, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஏசாயா 41:10 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். என்ன அருமையான வார்த்தை! இதை பிடிச்சுங்க. நீ தானே சொன்னீரே, நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் மனுஷருக்கு பயப்படாதீங்க, உங்க சுப்பீரியருக்கு உங்க அதிகாரிகளுக்கு பயப்படாதீங்க. அதுக்குன்னு எதிர்த்து பேசி அவங்களுக்கு தொல்லை கொடுக்க சொல்லலை, பணிவா இருக்கு. எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார். இவர் என்னை மிரட்டுறாரு, ஆனால் கர்த்தர் உதவி செய்வார். ஒரு தேவனுடைய ஊழியர், சின்ன வாலிபன், கர்த்தருக்கு பயந்து வேலை செய்தார். அவர் கிடைத்த வேலையில் உண்மையாக இருந்தார். அவருக்கு மேல அதிகாரிக்கு இவர் கண்டா பிடிக்காது, அவர் திட்டிகிட்டே இருப்பார், என்ன செய்தாலும் குறை கண்டுபிடிப்பார். அதோடு சொன்னார், நீ மேல அதிகாரியை போகவே முடியாது, ஒரு நாளும் போக முடியாது என்றார். இவர் சொன்னார், நான் என் ஆண்டவரை தான் நான் நம்பியிருக்கிறேன் ஐயா, அவர் என்ன செய்கிறாரோ நான் சந்தோஷமாக வாங்கி கொள்ளுகிறேன் என்று தன் வேலையை உண்மையை செய்து கொண்டு வந்தார். காலம் கடந்தது. நடந்தது என்ன தெரியுமா? அந்த அதிகாரியை வேலை விட்டு தள்ளிட்டான், சஸ்பெண்ட் பண்ணி வேலையே போயிடுச்சு. ஆனால் அந்த மனிதனும், தேவ மனிதனும் உயர்வுக்கு மேலே உயர்வு பெற்று நிறைய ப்ரமோஷன்ஸ். இன்றைக்கி ப்ரமோஷன் வரலையா? கவலைப்படாதீங்க, உங்கள் அப்பா அவங்க கூட இருக்கிறார், ஏன் கவலைப்படணும்? கர்த்தர் கட்டாயம் கொடுப்பார். என் கணவருக்கு எத்தனை ப்ரமோஷன் தெரியுமா? இதே சென்னப்பட்டத்தில் சில வருஷங்களுக்கு மேலே இருக்க முடியாது. ஆனால் ஊழியத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவருக்கு எல்லார் கண்ணிலையும் கிருபை கொடுத்து கடைசி வரைக்கும் அங்கே தான் வேலை செய்தாங்க பேங்க்கில். அது மாதிரி உங்களுக்கும் எல்லா காரியங்களையும் கர்த்தர் உதவி செய்வாரா? ஆண்டவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ள, வேற வழியே கிடையாது. There is no other way. Cling on to Jesus. அதைத்தான் ஏசாயா 26 வாசிக்கிறோம், உம்மை உறுதியாக பற்றுக்கொள்ள. அதே போல சங்கீதம் 31:19 வாசிக்கிறோம், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதா இருக்கிறது. ஏன் எனக்கு நன்மை கிடைக்கல, ஏன் எனக்கு குழந்தை கிடைக்கல? இதை வாசிக்க கேளுங்க. நான் ஆண்டவரை நம்பட்டும், ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளட்டும். இது ஒன்றுதான் ஆண்டவர் கேட்கிறார். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார், ஜெபத்தை கேட்பார். ஆண்டவர் என்னுடைய மகள் ஏஞ்சலை 1986 எடுத்துக்கொண்டார். நான் ரொம்ப துக்கப்பட்டு, அவ்வளோதான், இனி என்ன நான் ஊழியம் செய்ய போகிறேன், பிள்ளையே இல்லைன்றது ரொம்ப தூக்கத்தில் ஆழ்ந்துட்டு 88 ஒரு நாள் என்னோட பேசினேன். நான் காரில் போயிட்டு இருக்கிறேன், ஒரு இடத்துல நிறுத்தி இருக்கிறோம், டிரைவர் ஏதோ வாங்கிறதுக்கு அனுப்பியிருக்கிறேன். அப்போது ஆண்டவர் என்னோட பேசுகிறார். அங்கே பார், 2 பெண்கள் ஒருவருக்கொருவர் பேசி கொண்டிருக்கிறார். என்ன பேச்சு, சிரிப்பு, என்னை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. யார் இந்த மக்களுக்காக ஜெபிப்பார், யார் இந்த மக்களோடு பேசுவார் என்று எனக்கு சொன்னேன். நான் சொன்னேன், நான் என்னப்பா செய்யறது, நானே உடஞ்சி போயிருக்கிறேனே, உன்னைத்தான் நான் அதற்காக உபயோகிக்க போகிறேன், உன்னைத்தான் அந்த மக்களுக்கு ஆறுதலாக நான் எடுத்து உபயோகிக்க போகிறேன். எனக்கு ஒன்றும் செய்ய தெரியல. ஒரு 10 சிஸ்டர்ஸ் என்னோட வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்களும் ஜெபிக்கிறோம். முதல் முறையாக எஸ்தர் ஜெபக்குழு சென்னை பட்டணத்திலே ஆரம்பித்தோம். ஜெபம் பண்ண என்ன பண்ண தெரியாது, பெண்களுக்காக அழுது அழுது ஜெபிப்போம். கஷ்டத்தில் என் கண்ணில் இருக்கிற பெண்களுக்காக ஜெபிப்போம். எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அது அப்படியே பலுகி பெருகி இன்றைக்கு தேவனுடைய கிருபையினால் 1000 குழுக்களுக்கு மேலாக உண்மையும் உறுதியுமாய் இந்த ஊழியத்தை செய்கிறார். எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இன்று உங்களுக்கு கூட அழைப்பு கொடுக்குறேன். அன்பு சகோதரிகள், எத்தனை பேர் வீணா வீட்டை நேரத்தை கடத்துறீங்க, கண்ணீர் கண்ணீர் வேதனை அதிலே இருக்கிறீங்க. நான் அப்படியே இருந்திருந்தேன்னா இன்னைக்கு உபயோகமற்ற பாண்டமாக இருப்பேன், இன்னைக்கு இங்கே நிற்க முடியாது. எத்தனையோ பேருக்கு ஆறுதலின் மகளாக என்னை உபயோகித்து வருகிறது. எந்த கண்ட்ரிக்கு போனால் ஜனங்க கண்ணீரில் இருக்கிறார், யார் எனக்கு ஆறுதல் செய்வார்? கர்த்தர் உன்னை அழைக்கிறார்.
இன்று உன்னை அழைக்கிறார். சோதனை சோதனை சோதனை, அந்த சோதனைக்குள்ளேயே இருக்காதீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எனக்கும் சோதனை வந்தது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு பாருங்க, எவ்வளவு பிள்ளைங்க, நீங்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைங்க தான். அது மட்டும் இல்லை, எங்கே போன எந்த கண்ட்ரியில் போனாலும் அம்மான்னு வர்றாங்க. எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? மகளை இழந்த எனக்கு குறைவே கிடையாது. நிறைய thousands ஆஃப் டாக்டர்ஸ் ஆண்டவர் கொடுத்து, உங்களுக்கு அப்படி தான் கொடுப்பார். உங்களுக்கு என்ன இல்லையோ அதை பார்த்து ஆண்டவர் நிறைவாய் கொடுப்பார். எஸ்தர் ஜெபக்குழு மூலமாக இன்றைக்கு அநேக பெண்கள் ஜெபித்து அநேகருக்கு ஆறுதல் உண்டாக்குறவர்களாக இருக்கிறாங்க. உங்களையும் ஆறுதலின் பாத்திரமாக சோதனையிலிருந்து எடுத்து நீங்கள் நல்லா சொல்லலாம், நானும் இப்படி தான் சோதனை இருந்தேன், ஆனால் இப்போ பாருங்க என் உள்ளத்தில் சமாதானம், என் உள்ளத்தில் ஆசீர்வாதம், கர்த்தர் என்னை பெரிய சாட்சியாக வைத்திருக்கிறார். யார் சொல்றது? யார் சொல்றது? நீங்க சொல்ல போறீங்க. நீங்க சொல்ல, குடும்பமா செய்யலாம், குடும்பமா செய்ய பண்ணுங்க. மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது யோபு அப்படித்தான் செய்தான். தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றின. உங்க சோதனை எல்லாம் மறந்து போகும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கூட இருப்பேன், உன் கூட இருப்பேன், உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆண்டவர் உங்க பக்கத்தில் இருக்கிறார், உங்களோட வருகிறார். என்று முதல் நீங்க பார்ப்பீங்க அவருடைய கரம் எப்படி கிரியை செய்து. ஜஸ்ட் பிலீவ். ஆபிரகாம் விசுவாசித்தது போல விசுவாசிங்க. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில பார்த்து இது எப்படி ஆகும், இதான் நான் தான் படிக்கலையே, அவங்க இவ்வளவு டிகிரி கேட்குறாங்களே என்று கேட்க. ஒரு சின்ன வாலிபன் எங்கள் குடும்பத்தில் ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு தோல்வி, ஏன்னா அவன் ஆண்டவரை தேடவே மாட்டான். சைக்கிள் கடையில் போய் உட்காந்து வாலிபரோடு பேசுறது, இப்படி கீழ்த்தரமான வேலை செய்வான். பெற்றோர் அழுதாங்க, இந்த பையனை நாங்கள் என்ன செய்யறது, சோதனை, எப்படிப்பட்ட பையன் எங்களுக்கு பிறந்தான். அந்த பையனும் சொன்னான், அவ்வளோதான், எனக்கு வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே கிடையாது, ஆசீர்வாதமே கிடையாது, நான் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னான். நான் அவனோடு கொஞ்சம் நேரம் பேசினேன். மகனே, கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறாரப்பா, நீ என்னதான் பண்ணாலும் அவர் உன்னை நேசிக்கிறார். இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நம்புறியா? நீ என்னமோ நீங்க சொல்றீங்க அவ்வளவுதான் என்று சொன்னான். வாப்பா நம்ம ஜெபம் பண்ணலாம். ரெண்டு பேரும் மனதார அவனை ஆண்டோட கரத்துல கொடுத்து, சுவாமி இந்த மகனுக்கு ஒரு வேலையை கொடுத்து அவனை உங்களுடைய பிள்ளையாக மாற்றும், உங்களுக்கு பிரியவனான மாற்றும் என்று சொல்லி நான் ஆண்டவருடைய கரத்துல கொடுத்தேன். நடந்தது என்ன தெரியுமா? திடீர்னு ஸ்டேட் பேங்க்ல கேஷியர் பதவிக்கு பரீட்சை வச்சாங்க. அவன் 10th ஃபெயில். அப்போ என்னுடைய கணவர் பதவியில் இருந்த பொழுது அந்த பையனுக்கு உதவி செய்து மற்ற பெரியோர்களிடம் பேசி அவன் பரீட்சை எழுதின பொழுது அதில் பாஸ் ஆகி அவன் அந்த வேலையை கிடைச்சி ஸ்டேட் பேங்க்கில் கேஷியர் பதவி கிடைச்சிது. இப்போ நல்ல பதவியில் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆகவே யாராக இருந்தாலும் ஆண்டவரை பிடித்து கொண்டாலும் பிடிக்காட்டாலும் ஒரு நிமிஷம் அவரை நோக்கி பாருங்க, அவ்வளோதான். சங்கீதம் 121 1-2 தான் வாசிக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். தயவு செய்து வாலிபர்களே, வேற எங்கேயும் உங்கள் கண்களை ஏறெடுக்காதபடி பார்த்துங்க. வீணான காரியங்களுக்கு ஏறெடுக்க விடாதீங்க. பொல்லாத அசுத்தமான காரியங்களுக்கு உங்கள் கண்களை ஏறெடுக்க விடாதீங்க. இயேசுவே பாருங்க, அவரே உங்களுக்கு பரிகாரம், அவரே உங்களுக்கு சோர்வை மாற்றுவார், அவரே சோதனையில் ஜெயம் கொடுப்பார். உங்களுக்கு ஆசீர்வாதம் இன்னது தேவை என்று அவர் இருந்திருக்கிறார், அவர் கொடு. இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? மனதுக்குள்ளே ஒப்பு கொடு, மனதுக்குள்ளே ஒப்பு கொடு. ஆண்டவரோடு பேசுங்க. இந்த வாழ்க்கை எனக்கு வேணும்பா, நான் வாலிபன், ஆனால் எஞ்சி இருக்கிற நாட்கள் உமக்காகவே வாழ், உம்மை போல நான் பரிசுத்த வாழ்வே வாழ்வேன். தீர்மானம் விடுங்க. கர்த்தர் அப்படியே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்துங்க. இது கர்த்தருக்கு பிரியமான நேரம். ஆண்டவர் உங்களோடு பேசுகிற நேரம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றுகிற நேரம், மறுரூபப்படுத்துகிற நேரம். ஆண்டவர் சொல்லுகிற, என் மகனே மகளே, நீ தனிமையாக இருக்கிற, யாரும் இல்லைன்னு சொல்கிறியா? இல்லையே இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே மகளே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் தேவனாக இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்கள் நான் உன்னோடு இருப்பேன். எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை உண்டு? ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை பலப்படுத்துகிறார். அதே போல பிரியமானவர்களே, சோதனை எப்போதான் அந்த சோதனை மாறும்? ஐயோ எங்கள் வீட்டில் ஒரு சமாதானம் இல்லையே, எப்போதான் எங்கள் குடும்பத்தில் சோதனை மாறும்? ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த கண்ணீர் எனக்கு ஏன் வந்தது?
நான் உண்மைத்தானே பற்றி கொண்டிருக்கிறேன். சோர்ந்து போயிருக்கிறீங்களா? சோதனையில் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னை விசுவாசித்தான், என்னை நம்புனா, நான் அவன் சோதனையில் அவனுக்கு உதவி செய்தேன். அப்படியே என் மகளே, என் மகனே, என்னை நம்பு, என்னை நம்பு, நான் சோதனையை மாற்றுவேன். இப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்குகிறது. ஹல்லேலூயா. சோதனை எதுவா இருந்தாலும் மாறுகிறது. கர்த்தர் உங்கள் சோதனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குகிறது. எல்லா சோதனை வெற்றி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்புங்க. விசுவாசத்தோடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வெறுமையா போகாதீங்க. எனக்கு நடக்குமான்னு அவிசுவாசம் கொள்ளாதிருங்க. விசுவாசம், நம்பிக்கை. சோதனையில் ஜெயம் பெற்றுப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பூரண நன்மையால் நிரப்ப போறேன். பூரண நன்மை. என்னுடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியானவரால் நீ நிரப்பப்படும் பொழுது எல்லாம் பூரணம், பூரண பலன், பூரண கிருபை, பூரண சமாதானம், பூரண சந்தோஷம், பூரண சற்குணம், பூரண அன்பு. இன்றைக்கு கர்த்தர் இந்த நேரத்தில் நீங்க கேளுங்க, அபிஷேகத்தால் நிரப்போ, பரிசுத்தாவினால் நிரப்போ. பரிசுத்தாவியால் நிரம்ப ஆண்டவரை போல உங்களை மாற்றுவா. பழைய குணம்லாம் மாறி போகும். ஆண்டவர் சொல்லுது, என்ன போல மறுரூபமாக்குவேன். I will transform you like me. என்ன ஆச்சரியமான வாழ்க்கை. நாங்கள் எல்லாம் அப்படித்தான் ஆண்டவரால் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமையாக சாட்சி சொல்லி வருகிறோம். உங்களையும் அப்படியே மாற்றுவா. இந்த குணங்கள் தலைகளாய் மாறும். எல்லா குடும்பத்திலும் சமாதானம் வரும். எல்லா குடும்பத்திலும் சந்தோஷம் வரும். டைவர்ஸ் என்ற பேச்சுக்கே இடமில்லாமற் போகும். கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர்களை புதுப்பிக்கிறார், மறுரூபப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நிறைவு சம்பூர்ண கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். எல்லா பக்கமும் சம்பூர்ணம், எல்லா காரியங்களும் சம்பூர்ணம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். சோர்வில் பலன் கொடுக்கிறவர்களோடு செல்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் பெரியவராய் இருந்து அவளை எல்லா காரியங்களும் உயர்த்துகிறபடியால் ஸ்தோத்திரம். இனி ஒன்றும் குறைவு கிடையாது. இனி ஒன்றும் குறைவு கூடாது. நல்ல சந்தோஷமா நம்ம சொல்லுவோமா, இனி ஒன்றும் குறைவு கிடையாது. இனி வலி கிடையாது. இனி குறைவு கிடையாது. நிறைவானவர் என்னை நிரப்பி இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பு தகப்பனே, இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள். தயவு செய்து இந்த பொல்லாத உலகத்திலே பிசாசு தொடாதபடி, அவர்கள் தொடாதபடி அவர்களை சுற்றி வேலி அடைத்து காத்துக்கொள். இரத்தத்தால் மூடி மறைத்து கொள்ளும். நீர் துணையும் கேடகமாயிரும். தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜான்சி. இங்கே எஸ்ஆர்பியிலேருந்து வரேன். நேற்றைய தினத்தில் எங்கள் வீட்டில் என்னென்னா ஒரு சமாதான குறைவாக காணப்பட்டுச்சு. எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப சண்டை போட்டுட்டு ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கடந்து வந்தேன். அப்போ இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு அந்த வார்த்தை வரும்போது ஆண்டவர் சொன்னாங்க, அந்த பயப்படாதேங்கிற வார்த்தை ரொம்ப தொட்டுச்சு. இப்போ ஆஃபீஸில் வந்து எனக்கு இருந்த சில போராட்டங்கள், சோதனை மத்தியில் மனுஷங்களுக்கு பயப்படுற பயம் ரொம்ப அதிகமாக இருந்தது. மனுஷங்க என்ன சொல்லுவாங்க, என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நிறைய நேரங்களில் நான் போராடி இருக்கேன். அப்போ அந்த வார்த்தை, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யாருங்கிற வார்த்தை வந்து எனக்கு நேராக கடந்து வந்துச்சு. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் பார்த்தீங்களா? தேவன் உங்களோடு இருக்கிறார். ஐயோ, நான் குறைவுள்ளவனாச்சு, பல காரியங்களை ஆண்டவருக்கு பிரியாமல் செய்கிறேனே, என்னோடு இருப்பாரா? அந்த சந்தேகமே வேண்டாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பயப்படாதேங்கிற வார்த்தையும் எனக்கு நேராக வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டு அந்த பூரண சர்க்குணத்தை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது எனக்கும், ஆண்டவரே எனக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை, அநேக நேரம் நான் ரொம்ப சத்தம் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஆண்டவர் சமூகத்தில் அதை நான் ஒப்பு கொடுத்தேன். அந்த பூரண சர்க்குணத்தினுடைய அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஒவ்வொரு வார்த்தையும் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஆவியானவர் இடைப்பட்டாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கிச்சு. ஆண்டவருக்கு அந்த மகிமை செலுத்தேன்.